கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. நாங்கள் எல்லாரும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. We have not been destroyed due to God's grace. உயிரோடு இருப்பது கிருபை. And we are alive today due to God's grace. ஜீவன் கூட்டப்பட்டதும் கிருபை. And the life or the days of our life have increased due to God's grace. 2026 ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 19th the month of July the year 2026. நீதிமான்களாய் இருக்கிற நாங்கள், we who are righteous people, பாதுகாப்பையும் விடுதலையையும் அழகாக ரசிக்க, அது மாத்திரமல்ல அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. let God give us grace that we can experience and express the protection deliverance God gives to a man. இயேசுவின் நாமத்தினால். The name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம் 39வது வார்த்தை. The book of Psalms 37 verse 39. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். The salvation of the righteous comes from the Lord. He is their stronghold in time of trouble. நீதிமான்களுக்கு கடவுள் தரும் பாதுகாப்பு, விடுதலை இவ்வசனம் அழகாக எங்களுக்கு விளக்குகிறது. This verse beautifully expresses the protection and deliverance God gives to righteous man. 3 பகுதிகளாக பிரித்து பார்ப்போம். And let us see this section in 3 different sections. 1, நீதிமான்களின் இரட்சிப்பு கர்த்தரால் வரும். Salvation of a righteous man comes from God. 2, அவரே அவர்களுக்கு அடைக்கலம். God is a refuge for the righteous man. 3வது, ஆபத்து காலத்தில் நமக்கு பலமாக மாறுகின்றார். God becomes our strength in a time perils. இவ்வசனம் நமக்கு மாபெரும் நம்பிக்கையாய் உள்ளது. This verse gives us immense hope in God. கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 1 போராட்டங்களும் 2 நெருக்கடிகளும் வரும்போது நம் சொந்த பலத்தை நம்பக்கூடாது. Christians, listen, when we face struggles and crisis, we should never trust our own strength. கர்த்தரை நம் கோட்டையாக கொள்ள வேண்டும். We should consider God as our fortress. நேர்மையாகவும் நீதியாகவும் வாழும் போது கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. When we live a righteous and honest in life, God will never abandon us. கர்த்தரே நமது இறுதி விடுதலையாக இருக்கின்றார். The Lord is our final deliverance. ஆகையினால் நீதிமான்களுக்கு அவரே விடுதலை, வெற்றி, பாதுகாப்பாக இருக்கிறார். Therefore God is the protection and victory and deliverance for a righteous man. தைரியமாக சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us glorify God by being happy. இயேசுவின் நாமத்தினால், The name of our Lord Jesus இந்த ஜீவ Christ. வார்த்தைகளிலே In this living word, நாங்கள் பலன் கொண்டு let us strengthen. உம்முடைய மகிமையை காண எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. And you hold our hands to seek your glory. இயேசுவின் In நாமத்தினால். the name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.